முதல்ல ரிதம் வைட்டல்ல நுழையும் போது வரும் ஆன்போர்டிங் திரை மற்றும் நிரப்ப வேண்டிய விவரங்களை பார்ப்போம். அப்படியே படி எண்ணிக்கைக்கு அனுமதி வழங்க வேண்டும். இதுதான் ஹோம் ஸ்கிரீன். சரி, இந்த ஆன்போர்டிங் செயல்முறையை தவிர்க்காமல் செய்ய வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன். ஏனெனில் இதன் மூலம் உங்கள் லைப்ரரி ரூட்டீன்கள் மற்றும் வாராந்திர திட்டத்தை எப்படி தனிப்பயனாக்குவது என்று புரிந்து கொள்ள முடியும். இதில் என்னென்ன விருப்பங்கள் இருக்கின்றன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். லைப்ரரி உடற்பயிற்சி சேர்த்தவோம். இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்டெப்பர் ஃபார்மா இருக்கிறது. இதில் பல்வேறு விருப்பங்கள் உள்ளன. லைப்ரரி என்பது அடிப்படையில் ஒரு மாடியூல் அல்லது டெம்ப்ளேட். அதை நீங்கள் பல ருட்டீன்களில் பயன்படுத்தலாம். உங்களுக்கு தனிப்பயன் லைப்ரரி உள்ளீடு இருந்தா அதை சேர்க்கலாம். அதை ஒவ்வொரு முறையும் ரூட்டீன்ல சேர்க்கும்போது மீண்டும் மீண்டும் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இங்கே லைப்ரரிக்காக பல்வேறு விருப்பங்கள் உள்ளன. ஒன்று யூடியூப் வீடியோ, ஆடியோ மற்றும் டைமர். இதில் யூடியூப் என்பது நீங்கள் அந்த யூடியூப் வீடியோவின் இணைப்பை மட்டும் அங்கே பதிவிடுவது மட்டுமே ஆகும். வீடியோ மற்றும் ஆடியோ கோப்புகள் என்பது உங்கள் சொந்த கணினியில் ஏற்கனவே சேமித்து வைக்கப்பட்டுள்ள கோப்புகள் ஆகும். எனவே நீங்கள் அந்த குறிப்பிட்ட கோப்பு இருக்கும் இடத்தின் பாதையை மட்டும் அங்கே மிக தெளிவாக குறிப்பிட வேண்டும். டைமர் வசதியை பயன்படுத்துவது என்பது என்னவென்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உடற்பயிற்சியை எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே தெளிவாக தெரிந்திருக்கும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த உடற்பயிற்சியை தடையின்றி தொடர்ச்சியாக செய்து முடிக்க முடியும். படிகள் அல்லது ரெப்ஸ் எண்ணிக்கையை ஒவ்வொன்றாக கணக்கிடுவதற்கு பதிலாக இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நேரத்தை அடிப்படையாக வைத்து செய்ய விரும்பினால், ஒரு சிறந்த உதாரணமாக சொல்ல போனால், ஓட்டம் ஓடுவது போன்ற பயிற்சிகளை 10 நிமிடங்கள் என்று நீங்கள் நேரத்தை நிர்ணயம் செய்து கொள்ளலாம். அதேபோல் சைக்கிள் ஓட்டுவது போன்ற எந்த ஒரு உடற்பயிற்சிக்கும் இந்த டைமர் விருப்பத்தை நீங்கள் மிகவும் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். புஷ்அப் ரே, நீங்கள் டைமர் உடற்பயிற்சி விருப்பத்தை பயன்படுத்தலாம். அல்லது அந்த புஷ்அப் உடற்பயிற்சியை 10 முறை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், அப்போது நீங்கள் யூடியூப் வீடியோ அல்லது ஆடியோ விருப்பத்தை பயன்படுத்தலாம். நான் இந்த படிவத்தை நிரப்பும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அதனால நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஓட்டம் என்று வைத்துக்கொள்வோம். சரி, விவரம் என்பது விருப்பமான ஒன்று. இது பெரும்பாலும் பயிற்சியாளர் மற்றும் மாணவர் பயன்பாட்டிற்காக பயிற்சியாளர் எப்படி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று விவரத்தில் வழிமுறைகளை எழுதுவார். அது மாணவர் பயிற்சி செய்யும் போது வாசிக்கப்படும். பயிற்சியாளர் இந்த விருப்பமும் கூட விருப்பமானது. நீங்கள் இதை கார்டியோ பிகினர் என்று உள்ளூர் பயன்பாட்டிற்கு அமைக்கலாம். இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் கட்டாயம் அமைக்க வேண்டியதில்லை. பொதுவாக இந்த அளவுருக்கள் அதிகம் பயன்படும் பயிற்சியாளர்களுக்கு, ஏனெனில் அவர்களுக்கு அதிகமான தரவுத்தளமும் நூலகங்களும் வெவ்வேறு மாணவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவை இருக்கும். நீங்கள் வகை மற்றும் கடினத்தன்மை அடிப்படையில் பிரிக்கவும் முடியும். இந்த எல்லா விஷயங்களும், இந்த எல்லா விருப்பங்களும். இப்போது இதை நான் தவிர்க்கிறேன். அதற்காக நான் உடற்பயிற்சி தேர்ந்தெடுக்க. இதற்காக நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்கள் யூடியூப் செயலியை திறந்து பார்க்கலாம். உங்களுக்கு மிகவும் பிடித்தமான மற்றும் நீங்கள் விரும்புகின்ற எந்த ஒரு உடற்பயிற்சி வீடியோக்கள் கொண்ட யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் தாராளமாக செல்லலாம். நாம் எடுத்துக்கொள்வோம். எனக்கு டம்பல் ஓவர்ஹெட் பிரஸ் செய்ய வேண்டும் என்று இருக்கலாம். நீங்கள் லிங்கை காப்பி செய்து ரிதம் வைட்டலுக்கு போய் அதை ஒட்டினா போதும். சரி, எவ்வளவு நேரம் என்று பார்த்தா, இந்த கால அளவை நீங்கள் நிரப்பலாம். ஒவ்வொரு ரெப்புக்கும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று. இதன்படி அது 4 வினாடிகள்.
அதனால் நீங்கள் 4 வினாடிகள்னு நிரப்பலாம். சரி, மேலும் நமக்கு மீடியா செக்மெண்ட் என்ற விருப்பம் உள்ளது. இது விருப்பமானது. அதாவது நீங்கள் ஏதேனும் வீடியோவை, அது யூடியூப் வீடியோவாக இருந்தாலும், லோக்கல் வீடியோவாக இருந்தாலும் கட் செய்ய வேண்டுமென்றால் இதுதான் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது அதன் தொடக்கம் மற்றும் முடிவு. உங்களுக்கு ஆரம்பத்துல தலைப்பு அல்லது அறிமுகம் இருக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் விரும்பும் பகுதியிலிருந்து உதாரணத்துக்கு 10 வினாடிகள் கழிச்சு ப்ளே செய்ய விரும்புகிறீர்கள். அதேபோல் நீங்கள் 10 வினாடிகள் முன்பே முடிக்க விரும்புகிறீர்கள். நீங்க அதை இங்க குறிப்பிடணும். சரி, அடுத்தது. அதாவது நான் இதற்கு ரன்னிங் யூடியூப் என்று பெயரிட்டேன். ஆனால் இப்போது வேறு பேர் வைக்க போறேன். ஓவர் ஹெட் பிரஸ். சரி, அடுத்து நீங்கள் லைப்ரரியை உருவாக்குகிறீர்கள். இப்போது லைப்ரரி தயார். ஒரு முறை லைப்ரரி இப்படி தயாரானதும் நீங்கள் விரும்பும் அளவு லைப்ரரி பதிவுகளை உருவாக்கலாம். அவை எல்லாம் லோக்கலாக சேமிக்கப்படும். அனைத்து லைப்ரரிகளும் இருந்தவுடன் நீங்கள் ரூட்டீன் உருவாக்கும் பகுதியில் செல்லலாம். சரி, ரூட்டீன் உருவாக்கும் பகுதிகள் நீங்கள் சொல்வீரே. இந்த கிழமை வாயாமோ. சரி, இங்கேயும் ஒவ்வொரு ரூட்டீனுக்கும் அதே விருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு ரூட்டீன் என்பது பல்வேறு வாயாமங்கள் அல்லது லைப்ரரி பதிவுகளால் உருவாகிறது. ஒவ்வொரு வாயாமத்துக்கும் இடையில ஓய்வு நேரம் இருக்கும். அதை இங்கே நீங்க அமைக்கலாம். சரி, இயல்பாக இது 30 வினாடிகள் ஆகும். அதை அப்படியே வைத்து வைத்தலாம். மேலும் உங்களிடம் உள்ளது. நீங்க இங்க பல வாயாமங்களை சேர்க்கலாம். வாயாமச்சு சேர்ப்போம். நாம் லைப்ரரியிலிருந்து சேர்த்துள்ளோம். நமக்கு விரிவான லைப்ரரி பதிவுகளின் பட்டியலும் உள்ளது. இது நாங்க சேர்த்த ஒண்ணு. உதாரணத்துக்கு. சரி சரி, இங்கே மீண்டும் வெவ்வேறு விருப்பங்களை கேட்குது. இந்த குறிப்பிட்ட வாயாமம் நீங்கள் எத்தனை செட்கள் செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறது. 3 செட்டுகள்னு வச்சுக்குவோம். ஒவ்வொரு செட்டிலும் எத்தனை ரெப்ஸ் செய்ய விரும்புகிறீர்கள்? 5. அப்படி என்றான். நீங்கள் ரெப்படேஷன்ஸ்களுக்கு இடையில் ஓய்வு வேண்டுமா என்னால் பொதுவாக இல்லை. அதாவது இது மிகவும் கடினமான வாயாமம் என்றால் ஒரே வாயாமமே மிகவும் கடினமாக இருந்தால் நீங்கள் எப்போதும் ஓய்வெடுக்கலாம். இடையில் ஓய்வையும் மேம்பட்ட விருப்பங்களையும் சேர்க்கலாம். லைப்ரரி பதிவில் குறிப்பிடப்பட்டபடி நமக்கு துவக்கம் மற்றும் முடிவு நேரம், குரல் விருப்பங்கள் ஆகியவை உள்ளன. அதை இப்போது தவிர்த்து உருவாக்கலாம். அது ஒரு பதிவு உருவாக்கிவிட்டது, இன்னொன்றை சேர்க்கலாம். நீங்கள் அதை லைப்ரரியிலிருந்து தேர்வு செய்யலாம் அல்லது உங்கள் வாயாமத்தை இங்கேயே உருவாக்கலாம். வாங்க ஒரு டைமர் வாயாம ஓடுவதை உருவாக்கலாம். சரி, அதை 2 நிமிடங்களுக்கு செய்யலாம். பொதுவாக நாங்கள் 10 நிமிஷம் 15 நிமிஷம்ட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி டெமோவுக்காக நானும் 2 நிமிடங்கள் வைக்கிறேன். நாம் வழங்கும் ஒரு விருப்பம் உள்ளது. ஒரு வீடியோ பதிவு அல்லது யூடியூப் பதிவு அல்லது லைப்ரரி பதிவு சேர்க்கலாம். இந்த 3 விருப்பங்களில் ஒன்றை தேர்வு செய்யலாம். அது எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான முன்னோட்டத்தை வழங்கும். இது பெரும்பாலும் மிகவும் உதவியாக இருக்கும். விளையாட்டு பயிற்சியாளர்கள் ஓட்டத்தில் எந்த முறையில் ஓட வேண்டும் என்று விரிவான ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். இங்கே கூடுதலாக சேர்க்க வேறு எதுவும் இல்லை. எல்லாருக்கும் அதை எப்படி செய்வது தெரியும் போல. யாராவது சேர்க்க விரும்பினா ஓக்கம் போடுவது போல எப்போதும் சேர்க்கலாம். வெட்மில். நான் ட்ரெட்மில் சேர்த்தேன். பொதுவாக இது ஓட்டம் என்பதால் அது ஒன்றாக இருக்கும். பிறகு உருவாத்தம். இப்போது நமக்கு 2 இருக்கின்றன. இதுபோல் நீங்கள் விரும்பும் அளவு எக்ஸஸ் சேர்க்கலாம். பிறகு ரிவ்யூ நீஷா அழுத்த வேண்டும். எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்த பிறகு ருட்டீனை சேமிக்கலாம். இப்போது ரூட்டீன் இப்படி தான் உருவாக்கப்படுகிறது. லைப்ரரிகளுக்கு ஒத்தவாறு நீங்கள் பல ரூட்டீன்ஸ் வைத்திருக்கலாம். பொதுவாக மக்கள் வாரத்திற்கு வெவ்வேறு ரூட்டீன்ஸ் அல்லது மாற்று ரூட்டீன்ஸ் தினமும் திட்டமிடுவார்கள்.
இப்படித்தான் ஒரு வாரத்துக்கு. அதனால நமக்கு வீக்லி பிளானர் இருக்குங்க. இங்கே கிளிக் பண்ணா ஏதாவது பெயர் வையுங்கள். உதாரணத்துக்கு கிளே பிளான் என்று வையலாம். நீங்க இங்க இந்த இடத்துக்கு சென்று உங்களுக்கு பிடித்தமான ஒர்க் அவுட்டை மிக எளிதாக தேர்ந்தெடுத்து பயிற்சியை தொடங்கலாம். இங்கே பாருங்கள், இது பல என்ட்ரிஸை காட்டுகிறது. சரி, இவை எல்லாம் முன்பே உருவாக்கப்பட்ட ரூட்டீன்ஸ். இது நாமே சேர்த்தது. அப்படி என்றால் இப்போது நாமே சேர்த்த ருட்டீனை மண்டேக்கு சேர்க்கிறேன், டியூஸ்டேக்கு வேறு ருட்டீன் ஒன்றை சேர்க்கலாம். இதே போன்ற ஒரு முறையில் இந்த இடத்தில் உங்களுக்கு தேவையான வெவ்வேறு விதமான ரொட்டீன்ஸை மிகவும் எளிதாக உருவாக்கி அமைத்துக் கொள்ள முடியும். சனிக்கிழமை செய்யும் ஒர்க் அவுட்டுக்கு நான் மீண்டும் மண்டே ஏக்க. சரி, சண்டே ஓய்வு நாள். இதை சேமிப்போம். அப்படி என்றால் நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தாத இலவச சந்தாதாரராக இருக்கும் பட்சத்தில் இந்த வாராந்திர திட்டத்தின் கீழ் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல பதிவுகளை சேர்க்கும் வசதி உங்களுக்கு கிடையாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதனால் அப்கிரேட் செய்யுமாறு கேட்கிறீங்க. நான் லாகின் செய்கிறேன். அப்படி என்றால் வாரத்திற்கு 3 நாட்களுக்கு மட்டும் நிரப்ப முடியும். என் கணக்கில் ஏற்கனவே பிரீமியம் உள்ளது, அதனால சரியாக இருந்தது. அதனால அது ஏற்றுக்கொண்டுங்க. நான் அதை சேமித்தவுடன் வாராந்திர திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. சரி, வாழ்த்திலு. உங்கள் குறியீடு இப்போது திட்டமிடப்பட்டுள்ளது. இன்றைய ஒர்க் அவுட்டை பார்க்க ஹோம் ஸ்கிரீனுக்கு செல்லுங்கள். ஹோம்ஸ்க்கு செல்லுங்கள். அது என்னென்ன அம்சங்கள் ஆதரிக்கப்படுகின்றன என்பதை விவரமாக காட்டுகிறது. நமக்கு அனலிட்டிக்ஸ், பலமொழி ஆதரவு, படிகள் கண்காணிப்பு, எடை கண்காணிப்பு, ருட்டீன் அனலிட்டிக்ஸ், கேலண்டர் வியூ, குறிப்புகள் இடும் வசதி எல்லாம் உள்ளது. சரி, இந்த எல்லா அம்சங்களும் ஒரு பிரீமியம் ஆஃப்லைன் பயனாளிக்கு கிடைக்கும். இது ஒரே முறையிலான கட்டணம், மிகவும் செலவு செய்யக்கூடியது. அது முடிந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே உள்ளது. இங்க பாருங்க, இன்றைய ஒர்க் அவுட் என்ற ஒரு புலம் உள்ளது. அதில் வாராந்திர திட்டத்தில் இன்று எது அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதை காட்டுகிறது. நீங்கள் லேண்ட்ஸ்கேப் முறையில் ஸ்டார்ட் ஒர்க் அவுட் அழுத்தினால் போதும். உங்கள் தற்போதைய நிலை என்ன என்பதை போன்ற விவரங்களை நீங்க வழங்கலாம் மற்றும் ரூட்டினை தொடங்கலாம். இப்போது நான் அதை தவிர்க்கிறேன். அதாவது இந்த உடற்பயிற்சியை நான் இப்போது தவிர்க்கிறேன். அதாவது இது தற்போது இயக்கப்படுகிறது. 3 செட்டுகளில் 5 ரெப்ஸ் செய்யப்படுகிறது. மேல் வலது மூலையில் நீங்க எத்தனை ரெப்ஸ் உள்ளன என்று பார்க்கலாம். ஒவ்வொரு செட்டும் ஒரு உடற்பயிற்சி என்று கருதப்படுகிறது. உடற்பயிற்சிகளுக்கு இடையில நாங்கள் 30 வினாடிகள் ஓய்வு நேரம் அமைத்துள்ளோம். அதையே இங்கு காட்டுகிறது. அப்படியே ஓய்வு வைக்கிறீர்களா? இப்போது இது இரண்டாவது செட் மற்றும் முதல் ரெப். சரி, இது இயக்கப்படுகிறது. ஆனால் அந்த செட்டை நான் இப்போது தவிர்க்கிறேன். நான் கடைசி செட்டையும் தவிர்க்கிறேன். இப்போது 3 செட்கள் முடிந்து விட்டன. டெமோவுக்காக ஓய்வையும் நான் தவிர்க்கிறேன். நாங்கள் உங்களுக்காக 2 நிமிடங்களுக்கு ஒரு பிரத்யேக டைமர் உடற்பயிற்சியையும் மிகச் சிறப்பாக உருவாக்கியுள்ளோம். இந்த திரையில் 2 நிமிடங்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக காட்டப்படும். நீங்கள் அதை மிக எளிதாக பின்பற்றலாம் மற்றும் அதே 2 நிமிடங்களுக்கு நீங்கள் ட்ரெட்மில் கருவியை பயன்படுத்தலாம். இது உங்கள் உடற்பயிற்சியை இன்னும் சிறப்பானதாக மாற்ற உதவும். நிச்சயமா சரி. இந்த விஷயத்தையும் கூட நான் முற்றிலும் தவிர்த்து விடுகிறேன். முடிஞ்சதும் அது கருத்து கேட்கும். இது முக்கியமா பயிற்சியாளர் மாணவர் மாடலுக்காக முக்கியமானது. நீங்கள் உங்கள் எண்ணங்களை பகிரலாம் அல்லது கருத்து சமர்ப்பிக்கலாம். சரி, இப்போது ரொட்டீன் இப்படி தான் முடிந்து விட்டன. நீங்கள் ரூட்டீன்களை அமைச்சு ஒரு வார திட்டத்தை உருவாக்கினா அவ்வளவுதான். நீங்கள் விரும்பினால் 1 மாதம் 2 மாதம் பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஏதேனும் மாற்றம் வேண்டுமென்றால் எப்போதும் செய்யலாம். சரி,
அல்லது நீங்கள் புதிய வார திட்டம் உருவாக்க விரும்பினால் எப்போதும் புதிய வார திட்டம் உருவாக்கி அதை கண்காணிக்கலாம். அதனால் வார திட்டங்களுக்கு அனலிட்டிக்ஸும் உள்ளது. அதனால் ஒவ்வொரு வார திட்டத்திலும் நீங்கள் எவ்வாறு முன்னேறுகிறீர்கள் என்பதை கண்காணிக்கலாம். அத அடுத்த டுடோரியல்கள்ல விரிவாக விளக்கப் போறோம்.